அனைவருக்கும் வணக்கம். விஜய்க்கு ஆதரவாக பேச சொல்லி இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்கள் நிறைய பேருக்கு கோடி கணக்கில் தாவேகா தரப்புல இருந்து பணத்தை கொட்டி இறைச்சிருக்காங்க. பணம் கொடுத்தா இந்த சோ கால்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்னத்தை வேணாலும் பண்ணுவாங்க போல இருக்கு. மக்களே கொஞ்சமாவது அடிப்படை மனசாட்சி வேண்டாமா? விஜய் எந்த தவறும் பண்ணலை, விஜய்க்கு எதுவுமே தெரியாது, வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லலாம் பேசிக்கிட்டு திரிகிறாங்க இந்த இன்ஃப்ளூயன்சர் கபோதிங்க. அடிப்படையாட்டு அரசியலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இந்த அனில் குஞ்சான்ஸ் இது வரைக்கும் எத்தனை மாநாட்டில் போராட்டத்தில் அங்கே இங்கேன்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணுனானுங்க, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு இந்த கரூரில் நடந்த சம்பவம் எதனால நடந்துச்சு அப்படின்றது நல்லாவே தெரியும். என்னமோ இவனுங்கள்லாம் இது வரைக்கும் நடந்த எல்லா கூட்டத்திலையும் ஒழுங்காக இருந்த மாதிரியும், எந்த மரத்துக்கு மேலே ஏறல, எந்த கம்பிக்கு மேலேயும் கரண்ட் கம்பி போஸ்ட்டு எது மேலேயும் ஏறல, மக்களுக்கு இடையூறு கொடுக்கல, எதுவுமே இவனுங்க பண்ணலை. என்ன எல்லாருமே ஒழுங்காக கட்டுக்கோப்போட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே இருந்தானுங்க. எல்லாருக்கும் குடிக்க தண்ணி இருந்துச்சு, எல்லாரும் டாய்லெட் ஒழுங்காக யூஸ் பண்ணாங்க, வெயில் அடித்து யாருமே மயக்கம் போட்டு விழலை, ஏற்கனவே கரண்ட் சாக்கடிச்சு யாரும் சாகலை, இந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை. இப்போ திடீர்னு கரூரில் நடந்துருச்சு. அதனால இது ஏதோ திட்டமிட்ட சதி. என்னடா உங்கள் லாஜிக்கு? இந்த அனில் குஞ்சல் இந்நாள் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த மக்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி என்னைக்காவது ஒரு நாள் நடக்க போகுதுன்னு அதுக்கு தான் வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்படி நடந்துடக்கூடாதுன்னு மக்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஆனால் கொஞ்சம் கூட அடிப்படையான இதுவே இல்லாமல் விஜயை கொஸ்டின் பண்ணுறதை விட்டுக்கிட்டு திமுக இது சதி பண்ணிருச்சு, இது அரசாங்கம் தான் காரணம், காவல்துறை தான் காரணம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம், என்ன மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். இந்த மாதிரிலாம் அவதூறாட்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் வேணுக்குன்னு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறீங்கன்னா ரீல் போடுங்க, நடிங்க, பாட்டு போடுங்க, டான்ஸ் ஆடுங்க, எதையாவது பண்ணிட்டு போங்களேன்டா. அரசியல் பற்றி தெரியாது, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது, இவனுங்க எதையுமே பார்த்துருக்க மாட்டானுங்க. பணம் கிடைக்குதுன்னு வாங்கிக்கிட்டு என்னத்தையாவது கண்டதையும் உளறிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, 41 பேர் இறந்துருக்காங்க இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக. இன்னைக்கு கூட ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறீங்கண்ணா நீங்கள்லாம். என்னடா இது? விஜய் அந்த இடத்துல இருந்து அந்த மக்கள் கூட நிற்காம நெஞ்சில் குடியிருக்கும் மயிரில் குடியிருக்கும்னு சொல்லி உண்மையாகவே அந்த ஆள் நெஞ்சில் குடியிருந்தவங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நிற்காம அங்கேருந்து ஓடி போயிருக்கான். இது மட்டும் இல்லாமல் மனசாட்சி உள்ள மக்களாட்சின்னு சொல்கிறது என்ன மனசாட்சி? மண்ணாங்கட்டி மனசாட்சி மக்களாட்சி கொடுக்க போகிறாராம் இவர். அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நான் தான் அண்ணன், இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு நான் தாய்மாமே அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தான். தாய்மாமன் இப்படி தான் தன்னுடைய தங்கச்சிகளும் அக்காவும் தம்பிகளும் மச்சாமார்களும் சின்ன சின்ன குழந்தைகளும் சாகிறப்போ இப்படி தான் பார்த்துக்கிட்டு ஓடுவான் போல இருக்கு தாய்மாமன். அந்த இடத்துல நிற்கிறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லாத விஜயை பார்த்து கேள்வி கேட்குறத விட்டுக்கிட்டு விஜய்க்கு எதுவுமே தெரியாது, விஜய் ரொம்ப இன்னசென்ட்டு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்லாம் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் காசு வாங்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கானுங்க. அதில் சில பேர் பேசி இருக்கிறதெல்லாம் பார்ப்போம், சாம்பிள் பார்க்கணும் இல்லையா? பாருங்க என்னெல்லாம் பேசியிருக்கானுங்க அப்படின்ட்டு. ஏய் திருட்டு திமுக பசங்களா, ஒத்தா நீங்களே ஆளை சாவடிப்பீங்க, நீங்களே உயிரோடு இருக்க மாதிரி காட்டுவீங்களா? ஆள் செட் பண்ணியாடா ஒத்தா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பசங்களா? ஒத்தா எங்க இருந்து அப்பெல்லாம் வரீங்க நீங்க? ஒரு பெண்மணி அங்க பாத்தீங்கன்னாக்கா உட்காந்து அழுதுட்டு இருக்கு, அதே பெண்மணியை தூக்கிட்டு பண்ணிருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒருத்த அரசியல் தான் பண்றீங்களா இல்ல மக்கள் உயிரோட வளர்றீங்களா? நீங்க ஒருத்தரோட கூட்டத்தை எப்படி காட்டணும்னாக்கா அந்த கூட்டத்துல எல்லாம் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? நான் கேட்கிற கேள்வியே பதில் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு தனக்காக நம்மள வாழ வைத்த மக்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்த வந்தவரு அவரை நீங்க எப்படி எல்லாம் டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களாடா? அதுக்கேண்ட மக்களோட உயிர்கிட்ட போயிட்டு இப்படிலாம் பண்றீங்க. ஃப்ராடு பசங்களா நீங்க தான் வரவே மாட்டீங்களா? கண்டிப்பா ஃபேக்கா அல்றது, காசு வாங்கிட்டு எப்படியெல்லாம் பேசுகிறானுங்க பாருங்களேன். அப்படியே கண்ணீர் வருதாமா. கண்ணீர் அப்படியே நல்லது பண்ண வந்தார் அண்ணன், அந்த மனுஷனை ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் திமுக இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படின்ட்டு எனக்கு புரியவே மாட்டேங்குது. கடந்த அழுன்னு அழுறானுங்க பாருங்களேன். ஏன்டா அழுவுறீங்க? தெரியாம தான் கேட்குறேன். உங்கள் மூளைக்குள்ளே எதுவும் கரையான் ஏறிடுச்சாடா? கரையான் ஏறி உங்கள் மூளையெல்லாம் எதுவும் தின்னுருச்சா? ஏன்டா நீங்கள்லாம் மூளையை யூஸே பண்ண மாட்டீங்களாடா தற்குறிகளா? கடந்த அழுதுகிட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. தளபதி தயவு செஞ்சு அரசியலுக்கு வராமே இருந்திருக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு வச்சே, மற்ற ஆக்டர் மாதிரி 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணிட்டு போகணும்னு வரல தளபதி. தமிழ்நாட்டுக்கே நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா அவரை நீங்க எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. எங்களுக்கான இடத்த நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்க போகுது? நாங்க தளபதி வந்தா இவ்வளவு கூட்டம் உங்களுக்கே நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன் நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல? எவ்வளவு ஃபேக்கா ஆர்டிஃபிஷியலா பேசுறானுங்க, பார்த்தாவே தெரியுது. கேட்டிருந்த இடத்த கொடுத்துருக்க மாட்டீங்களா? கேட்டிருந்த இடத்த கொடுத்துருந்தா எங்களுக்கு எதுவும் பிரச்சனை நடந்திருக்காதுன்றான். கேட்டிருந்த இடத்த கொடுத்துருந்தா இன்னும் பல பேர் செத்துருப்பான்.
அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா பக்கத்தில் அமராவதி ஆறு ஓடுது. அந்த பாலத்துக்கு மேலே நின்றுருந்தானுங்கன்னா எத்தனை பேர் தண்ணிக்குள்ள விழுந்து எத்தனை பேர் இறந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உழவர் சந்தை திடல், அது இன்னும் சின்ன ஏரியா. அப்போ என்னடா நீங்கள்லாம் பணத்தை வாங்கிட்டு ஸ்கிரிப்டையும் கொடுத்துட்றாங்க, அப்படியே பேசிடுறது. எதுவுமே மனசில் இருந்து வர்றது கிடையாது. யோசிக்கிறான், யோசிச்சு பேசுகிறான். இன்னும் தளபதி வந்து இது மாதிரிலாம் பண்ண இது வந்திருக்கக்கூடாது, அரசியலுக்கு வந்திருக்காமல் சினிமாலே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம காசு கொடுத்துருக்காங்க நிறையா பேசணும்னு நடிச்சுக்கிட்டு பேசுகிறான். இவனுங்களுக்கு நடிக்க தானே தெரியும். ரீல்ஸில் வந்து நடிச்சு தானே போடுறானுங்க. அதே மாதிரி ஒரு நடிப்பு பெர்ஃபார்மன்ஸை இங்கே போட்டுடலான்னு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னங்க என்னென்னமோ நடக்குது. தளபதிக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு மிரட்டலாங்க. என்னங்க இது புரியல, எனக்கு லாஜிக் புரியுதுங்க. அவ்வளோ பேர் இறந்து கிடக்குறாங்க. அதுவே ஒரு பக்கம் அடைச்சு இப்போ வரைக்கும் ஒரு மனநிலைமையில இல்லாமல் இருக்கும். இப்போ அவரை போய் எப்படி இவ்வளோ ஒரு புரியல எனக்கு. ஏங்க இவ்வளோ ஒரு விஷயங்கள் நடக்குது. ப்ராப்பராக தானங்க ஒரு பெர்மிஷன் கேட்டோம். ப்ராப்பராக அதை நீங்கள் கொடுக்காம போய் நீங்களே மக்கள்கிட்ட கேளுங்களேன். பாதிக்கப்பட்ட ஃபேமிலியிலேருந்து அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு முழுக்க வந்துட்டு ப்ராப்பரான ஒரு பாதுகாப்பு இல்லாதனால இந்த விஷயங்கள் நடக்குது. இப்போ அவரை போய் இந்த அளவுக்கு கொலை மிரட்டல் கொடுத்து அது எங்க அண்ணங்க எவ்வா என்ன நடிப்பு நடிக்கிறானுங்க. எப்பட்றா அது கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் அப்படியே வர்ற நேரத்தில் அப்படியே கேமராவை ஆன் பண்ணி அங்கே ரிங் லைட்லாம் செட் பண்ணியிருக்கேன். கண்ணுக்குள்ளே தெரியுது உருண்டை. அங்கே ரிங் லைட்லாம் ஆன் பண்ணி அப்படியே வந்து என்னங்க இது அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப வந்து தழுதழுத்த குரலில் பேசுகிறாங்களாம். ஏண்டா இதெல்லாம் நடிப்புன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்காடா நாங்கள் இருக்கோம். அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து போய் அப்படியே இருக்குது பாருங்க. அப்படியே கரூரில் இந்த சம்பவம் நடந்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படியே கண்ணெல்லாம் செவந்து அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே அந்த மொமெண்ட்டில் அப்படியே டக்குன்னு அப்படி என்னங்க இது அப்படின்ட்டு வீடியோ எடுத்து போயிருக்கான். அதுலேயும் பாருங்கள், அதில் விஜயை பற்றி தான் பேசுகிறான். விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டலாம். விஜய் அண்ணனை ஏதாவது பண்ணி என்ன இது விஜய் அண்ணனுக்கு ஏண்டா அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்கள பற்றி பேசுங்களேன்டா. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை பற்றி பேசுங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை எடுத்து மக்கள்கிட்ட காட்டுங்க. இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி வெறி பிடிச்சி போய் தெரியாதீங்கடான்னு சொல்லுங்கடா. அதை விட்டுக்கிட்டு எங்கள் அண்ணன் பாவம், எங்கள் அண்ணன் இது, எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர் வல்லவர்னு இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. மனுஷ பிறவிதானடா நீங்கள்லாம். ஏடா பணம் கிடச்சா என்னத்தையும் பண்ணுவீங்களாடா நீங்கள்? இதான் சாக்குன்னு தளபதியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. தளபதி மேலே இப்போ வைக்கிற முக்கிய குற்றச்சாட்டு என்ன? கமெண்ட்ஸில் எல்லாவனும் போட்டு வன்மத்தை கக்கிட்டு இதான் சமயம்ப்பா அடின்னு அடிச்சிடலாம் அந்த மனுஷனை அப்படின்னு கேட்குற ஒரே கேள்வி, நான் போட்ட லாஸ்ட் போஸ்ட்லேயா இருக்கட்டும் வீடியோஸில் எல்லாத்துலேயும் வர்ற கேள்வி, அவர் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிற்கலை? மக்களாக எதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கலை? எதுக்கு சென்னை போனார்? சென்னை ஏர்போர்ட்டில் நியூஸ்காரங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போனான் விஜய். எதுக்கு இவனுக்குலாம் எதுக்கு அரசியல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேள்வி தான் மேக்ஸிமம் கமெண்ட்டில் இருக்குது. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்ல நினைக்கிறேன். எப்படிங்க அதை நிற்க முடியும்? அந்த இடத்துல எப்படி அவரால் இருக்க முடியும்? 40 வருஷம் அவர் நினைச்சாலும் அவர் நடிச்ச படம்லாம் 100 கோடிக்கு மேலே வசூல் அடிச்சு ஏசி ரூமில் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வீட்டில் கடந்திருப்பாருங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நமக்காக களத்தில் இறங்கி ஒரு மனுஷன் போராடிட்டு இருக்காரு. இப்படி எதிர்பாராம நடந்த ஒரு விபத்தை வச்சுட்டு அதுல இப்போ நியூஸஸ் எல்லாம் வர்றது பார்த்தா யார் எப்படி பிளான் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியல. நம்ம அரசியல் பேச விரும்பல, ஆனா நமக்கு ஒரு 6 சென்ஸ் உள்ள மனுஷங்களும் நமக்கு தெரியுது என்ன நடக்கு அப்படின்னு. இப்படி ஒண்ணு நடந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சு அவர் எப்படி ஜிஹெச் போக முடியும்? அவர் ஜிஹெச்சுக்கு போனாருன்னா 10,000 பேர் கூட வேண்டிய இடத்துல 3 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. அதே கூட்டம் விஜிஹெச்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க கூடிச்சுன்னா என்னங்க செய்ய முடியும்? இல்ல அங்க வச்சு அங்க உண்மையிலேயே மக்கள் தான் இருக்காங்களா, இல்ல காசு கொடுத்து யாரும் கூலிகள் செருப்பு கல்லெல்லாம் தூக்கி எறிறாங்களா, அந்த மாதிரி ஜிஹெச்ல ஆட்கள் இருந்து அவர் சேஃப்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும்? எந்த அறிவிப்பு இல்லாம டக்குன்னு அவர் ஜிஹெச்சுக்கு போக முடியாது. அண்ட் நம்மளை பார்க்க வந்தவங்க இப்படி ஆயிட்டாங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வர்றதுக்கே முடியாதுங்க. இப்போ ஏதோ ஒரு சின்ன ஆக்ஷன் நமக்கு ஆனா கூட யாராச்சும் வந்து நம்ம வீடியோ எடுத்து எப்படி ஆச்சு என்னாச்சு பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்மளால பேச முடியுமா? நமக்கு எப்படி முட்டு கொடுக்குறானுங்க பாருங்களேன். ஜிஹெச்சுக்கு வந்தால் கூட்டம் கூடிரும், இல்லைனா யாராவது கல்லை தூக்கி அடிச்சுட்டாங்கன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கல்லை தூக்கி அடிக்கிற அளவுக்கான சம்பவம் அப்போ இவங்களே ஒத்துக்கிறாங்களா? சரி, இப்போ அதை ஓரமாக வைப்போம். இப்போது திமுக சதி பண்ணிருச்சு, முதலமைச்சர் தான் ஏதோ பண்ணிட்டாரு, செந்தில் பாலாஜி தான் ஏதோ பண்ணிட்டாரு பாருங்க அப்படி இப்படின்லாம் வந்து சொல்கிறானுங்கல்ல. அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தான் எதையுமே பற்றி யோசிக்காமல் ஆளாக களத்தில் வந்து நிற்கிறாரு. ஜிஹெச்ல அவர் வந்து நிற்கிறாரு, அவர் தைரியமாக வந்து நிற்கிறாருல. அந்த ஒட்டுமொத்த சரௌண்டிங்குமே தாவேக்கா காரணங்களால தான் ஆக்குபைடாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில், ஜிஹெச்லையும் சரி எங்கேயும் சரி. ஆனால் இவங்கெல்லாம் தைரியமாக போனாங்கல்ல, அவங்களுக்கு எதுவும் நடக்கலைல்ல, அவங்களுக்கு எதுவும் நடக்கவும் செய்யாதுன்னு தைரியத்தில் போகிறாங்கல்ல. விஜய்க்கு ஏன் வர முடியாது? அந்த இடத்துல ஃபுல்லாக விஜய் ஃபேன்ஸ் தானே இருப்பாங்க. அப்புறம் என்னத்துக்கு விஜய் பயந்துக்கிட்டு ஓடினாரு? ஏண்டா அங்கே நிற்கிறதுக்கு அந்த ஆளுக்கு துப்பு இல்லை. அவனுக்கு பனையூரில் போய் நல்லா மட்டையாகிட்டு தூங்கணும் ஜாலியாக ஏசியை போட்டுட்டு. அதுக்காண்டி அவன் போய் அங்கே போய் ஒரு ட்வீட்டை மட்டும் போட்டுட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கியிருப்பான் ஆள்.
நீங்கள் வந்து இதை எப்படி முட்டு கொடுக்குறது, நீங்கள் பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், எவனாலும் நமக்காக பேசுவான்னு சொல்லிட்டு பணத்தை இறக்கியிருக்கான். நீங்களும் பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் எதுக்கு தெரியுமா ஜிஹெச் வரல, இதை விட கூட்டம் கூடிருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னடா நீங்கள் பேசுகிறீங்க? முதலமைச்சரே அந்த இடத்துக்கு வராறா? நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தரை வெறுக்கிறீங்களோ, முதலமைச்சரை நீங்கள் எந்த அளவுக்கு வெறுப்பை கக்குறீங்க, எவ்வளோ வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் ஏதோ செஞ்சுட்டாருன்னு சொல்கிறீங்க. அவரே வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு, இந்த மக்கள் கூட நிற்கிறாரு, ஆறுதல் சொல்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. நீங்கள் என்னத்துக்குடா வராமல் இருக்கீங்க? உங்கள் விஜய் எதுக்குடா வராமல் இருக்கான்? தான் பண்ண தப்பையும் தான் மேலே இருக்கக்கூடிய தப்பையும் மறைச்சி தான் மேலே எந்த இதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டலாம் காசு கொடுத்து இப்படி பேச வச்சிருக்காரு பாருங்க விஜய். எத்தனை கோடி ரூபா இறக்குனாரோ தெரியல இவனுங்களுக்குலாம். கவர்மெண்ட்டையும் பிளேம் பண்ண வேண்டாம், நம்ம தளபதியும் பிளேம் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல எப்படி இருக்கும். தளபதி யாருங்க? உச்ச கட்டத்துல இருக்க ஒரு ஆக்டர். அவர் வந்தா கூட்டம் வரத்தான் செய்யும். அப்ப அந்த இடத்துல நமக்கான சேஃப்டி, பெரியவங்க, குழந்தைங்க, பெண்கள் எல்லாருமே உங்க சேஃப்டி நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா தளபதியை பார்த்தா கொஞ்சம் ஜாலி ஆயிடுவாங்க, குஷி ஆயிடுவாங்க, வெறி ஆயிடுவாங்க. அப்ப எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. சோ தயவு செஞ்சு அந்த கூட்டத்தை உங்களோட சேஃப்டியை நீங்க பாத்துக்கோங்க. தளபதியை யாரும் பிளேம் பண்ணாதீங்க. தளபதி, நீங்க யாரை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க ஓட்டு உங்களுக்கு தான். இல்ல புரியல, தளபதியை பார்த்தா வெறி ஆயிடுவாங்க, அதை எப்படி ரொமான்டிசைஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப நார்மலான விஷயம் மாதிரி பேசுறாங்க பாருங்க. எதுக்கு வெறி ஆகணும்? அவனை பார்த்தா ஏன் வெறி ஆகணும்? இல்லை எனக்கு புரியல. அவன் என்ன ஜென்ம விரோதியா? இல்லைன்னா அவனை பார்த்து எதுக்கு வெறியாகிற அளவுக்கு அவன் யாரு? எதுக்கு நீங்கள்லாம் வெறியாகிறீங்க? எதுக்கு உங்களால் நார்மலாக பார்த்துட்டு என்ன பேசுகிறாருன்னு கேட்டுக்கிட்டு போக முடியாதா? எதுக்கு இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறீங்க? ஒருத்தனை பார்த்தா சட்டையை கிழிச்சிட்டு நிற்கிறான் இன்ஸ்டாகிராமில், அது பார்த்தா 4 லட்சம் 5 லட்சம் லைக் இருக்குது. அது என்னடா ஆச்சு, எதுக்குடா சட்டை கிழிச்சிட்டு நிற்கிறான்னு பார்த்தா விஜய் வண்டியில் ஏறி தொங்கி ஏதோ கம்பிலெல்லாம் குத்தி கிழிஞ்சு சட்டை கிழிஞ்சு கிடக்குதான். அதை வந்து என் தளபதியை பார்த்துட்டேன், முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமேன்னு பாட்டு போட்டு அதை வந்து போட்டிருக்கான். அதை வேற கமெண்ட்ல எல்லாம் போய் பார்த்தா அது வாவ் நீ கொடுத்து வச்சவே அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன்டா மண்டையில் ஏதாவது அறிவு இருக்காடா உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப நார்மலாக. தளபதி வந்தால் கூட்டம் வரதான் செய்யும், எல்லாரும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. எதுக்கு இதெல்லாம் நார்மலாக்குறீங்க நீங்கள்? இப்படி நீங்கள்லாம் நார்மலாக்கி விடுவீங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா உடனே ஆளுங்கட்சி தான் குறை. நீங்கள் வந்து பைக்கில் துரத்திக்கிட்டு பஸ்ஸுக்கு பின்னாடி போய் டயருக்குள்ளே விழுந்து சாகிறது, எதையாவது ஒன்று நீங்கள் அலப்பறையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கடைசியில் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம். யாரா நீங்கள்லாம்? மண்டையில் ஏதாவது அறிவு இருக்காடா உங்களுக்குலாம்? கரூர்ல அப்பா நான் விஜய் தான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பிள்ளை போன்ல சொல்லிட்டு வச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிஞ்சு அப்பா போன் பண்றாரு, என்னம்மா இன்னும் காணோன்னு. போலீஸ் எடுக்கிறாங்க போனு. எங்க என் புள்ளன்னு கேக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, பறந்தடிச்சிட்டு போய் பாக்குறாரு. போட்டாவை வச்சுட்டு தொடாவுறாரு. எங்க மார்ச்சரியில போய் பாருங்கிறாங்க. அந்த பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? மார்ச்சரியில போய் பாக்குறாரு. அண்ணாவை பாக்குறதுக்குமே நீங்க யாரெல்லாம் உயிர் தியாகம் பண்ணாங்களோ அத்தனை பேரும் டிவி தியாகிகள் தான். அவங்களுக்குன்னு ஒரு நினைவாலயம் இங்க உருவாக்கணும். நீங்க என்னென்ன ஸ்டேட் கொடுத்தாலும் ஈடாகாது. அவங்க இந்த மண்ணை விட்டு போனாலும் நம்ம மனசு விட்டு போலைங்கிற ஒரு அடையாளமா அந்த நினைவாலயம் இருக்கணும். அட்லீஸ்ட் இதையாச்சும் பண்ணுங்க. இல்லை இப்படியெல்லாம் வீடியோ போட்டால் இதை பார்த்து யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குதே. அணில்களுக்கெல்லாம் இதை பார்க்குறதுக்கு அப்போ என்னம்மா நேச்சுரலாக அழுறாங்கப்போ, பாவம் அவங்க மேக்கப்லாம் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தலையெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துருந்து அழுறாங்க. ஏன் அழணும்? ஏன் என்ன இது? அரசியல் பேசுறீங்களா? அரசியல் பேசுங்க. விஜய் வந்து எதுக்காக இந்த மாதிரி வராமல் இருந்தாருன்ற உங்கள் கருத்தை சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். விஜய் ஏன் அங்கே நிற்கலன்றதுக்கு ஏதாவது இது வச்சிருக்கீங்களா? ஆன்சர் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்கள். கொஞ்சம் நியாயமாக பேசுங்க. அப்படி ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னாலும் விஜய் நோக்கி ஏதாவது கேள்வி எழுப்பணும்னு தோணுதா கேள்வி எழுப்புங்க. ஏன் இவர் நிற்கலன்னு சொல்லி கேள்வி எழுப்புங்க. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இறந்து போயிட்டாங்க அவங்கெல்லாம், டிவிக்கே தியாகிகள், அவங்களுக்கு வந்து நினைவாலயம்லாம் அமைக்கணுமா? நீங்கள் எல்லாம் உண்மையாகவே வந்து நார்மலான பீப்புள் தானா? இல்லைன்னா வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றதுனால வந்து ஏதாவது வித்தியாசமான மூளையும் அறிவும் உங்களுக்கு இருக்கா? இந்த அணில் குஞ்சுகள் பண்ணுற சேட்டைகளை பார்க்குறத விட இவங்க பண்ணுற கூத்துக்களை பார்த்தா தான் இன்னும் வெறியாகுது. கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்துடக்கூடாது இன்ஸ்டாகிராம்லேயே எங்கேயும். பேசுகிற பேச்சுகளும் பண்ணுற கூத்துக்களையும் பாருங்கள். பணத்தையும் வாங்கிக்கிட்டு என்னத்தையாவது உளறிட்டு இருக்கிறது. கரூர்ல டிவிக்கு நடந்த கேம்பெயின்ல 35 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த கவுண்ட் எந்த அளவுக்கு உண்மையும் தெரியாது. பட் மை டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் டு ஆல் தோஸ் ஹூ லாஸ்ட் தேர் லைஃப். நான் ஒன்னே ஒன்று தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் தளபதி விஜய் அப்படின்னு சில மீடியாஸ், நான் எல்லா மீடியாஸையும் சொல்லல, சில எச்ச மீடியாஸ் இதுக்கு முழுக்க காரணம் விஜய்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சில எச்ச மீடியாஸ் கிட்ட கேட்கறேன், இப்படி போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு நேரோ பிளேஸ்ல பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுத்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா?
விஜய்க்கு அவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் அவங்க கேட்ட இடத்த கொடுக்காம எதுக்கு அவ்வளோ நேரமான ஒரு பிளேஸை கொடுக்கணும்? ஸோ அவருக்கு வர கூட்டத்தை தடுக்கணுன்றதுக்காக அந்த இடத்த கொடுத்தீங்களா? இல்ல அந்த இடத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்தீங்களா? இல்ல இப்படி இந்த மாதிரி உயிரே போனாலும் அதை அப்படியே அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு திருப்பி விடலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தீங்களா? ஸோ உங்களோட மோட்டிவ் அவரை தடுக்கணுங்கிறதா, அவருக்கு வர கூட்டத்தை தடுக்கணுங்கிறதா, இல்ல மக்களை காப்பாற்றணுங்கிறதா? அண்ட் இன்னொரு விஷயம், அந்த கேம்பெயின்ல கரண்ட் கட் ஆகுது, கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ அசம்பாவிதம் நடக்குது, சிஎம்க்கு விஷயம் போய் சிஎம் வந்து ஒரு மினிஸ்டர் அந்த இடத்துக்கு அனுப்புறாரு. அங்க இருக்க விஜய்க்கே அது தெரியுமா தெரியாது, பட் சிஎம் சொல்லி அந்த இடத்துக்கு மினிஸ்டர் வராரு. அவ்வளவு கூட்டத்தை தாண்டி அந்த மினிஸ்டர் எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும்? அதுவும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸோட, நியூஸ் சேனல்ஸோட அவர் எப்படி வர முடியும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தாண்டி நான் சொன்ன சில எச்ச மீடியா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு மினிஸ்டர் வந்து கதறி அழுத அந்த மினிஸ்டரோட பேர். அவர் கதறவும் இல்லை, அவர் அழுகவும் இல்லை, கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரல. ஒருத்தவன் பண்ணாததை பண்ணேன்னு சொல்லவும் உங்களால முடியும், ஒருத்தவன் பண்ணதை பண்ணவே இல்லை அவன் நல்லவன் சொல்லவும் உங்களால முடியும். என்னங்க இவனுங்க பேசுனானுங்க? அவனுங்க கேட்ட இடத்த கொடுக்காம ரொம்ப நேரவான பிளேஸை கொடுத்துட்டீங்களாம். தமிழ்நாட்டில் நேரவான பிளேஸ் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி கிரவுண்டு மாதிரி இருக்கிற இடத்த ஏதாவது காட்டுங்க. அதாவது பப்ளிக் ரோட்ஸில் நான் சொல்கிறேன், கிரவுண்டு மாதிரி இடங்கள் இருக்குது. ஆனால் இவனுங்க அங்கே போக மாட்டானுங்க. ஏன் தெரியுமா? நாங்கள் வந்து ரோட்டில் இருந்து தானே மக்களை சந்திக்கிறதுக்காக வந்தோம், நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வந்தோம். பிரச்சாரம் பண்ணணும்னா ரோட்டில் தானே பண்ண முடியும், ஏன்னா எங்களுக்கு கிரவுண்டுக்குள்ளே போய் விட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு பொதுக்கூட்டமாக மாநாடு மாதிரி போட்டுட்டு போயிடுவோமே அப்படின்னு அழுவானுங்க. அப்போ பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறானுங்க, ரோட்டில் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரோட்டில் தான் பண்ண முடியும். ரோடுனா நேரவாக தான் இருக்கும். ரோடுனா என்ன, சுற்றி கடைகளும் வீடுகளும் எதுவுமே இல்லாமல் நெருக்கமாக இல்லாமல் இப்படி உங்களுக்கு வந்து அப்படி என்ன ஒரு 40 லேன் இருக்கணுமா ரோட்டில்? சிங்கிள் லேனோ டபுள் லேனோ தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்களையும் மேக்ஸிமம் சிங்கிள் ஆர் டபுள் லேன் தான் இருக்கும். ட்ரிபிள் லைன் வந்து சென்னை மாதிரிப்பட்ட நகரங்களில் இல்லை மதுரையில் திருச்சியில் இந்த மாதிரிப்பட்ட ஊர்களில் ட்ரிபிள் லைன் இருக்கும் அங்கங்க. அதுவும் விஜய்க்கு கொடுத்த அந்த வேலுசாமிபுரம் அப்படின்ற ஏரியா, அந்த ரவுண்டான ஏரியா வந்து ஒரு நல்ல விசாலமாக பெருசாக இருக்கிற ஒரு ஏரியா தான். அந்த இடத்துல இவ்வளோ நடந்திருக்குன்னா அப்போ இவங்க கேட்ட இடத்துல கொடுத்துருந்தா அவ்வளோதான். இன்னும் எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, காசு வாங்கிட்டு. இந்த மாதிரி வந்து சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்புறது, தேவையில்லாமல் வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்க, அரசு மேலே வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பேரில் இப்போ பார்த்தீங்கன்னா 25 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. காவல்துறை வந்து சமூக வலைத்தளங்கள்ல தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் யார் என்ன பேசுறாங்க, யார் யாரெல்லாம் வதந்தியை பரப்புற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால யாராவது கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமா தெரிவிச்சுக்கோங்க. சில அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க இந்த தாவிகா காரணங்க. அதுல சிலவற்றை நம்ம இப்ப பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்றானுங்க. உண்மை என்ன அப்படின்னா, விஜய் பேச ஆரம்பிக்கிறப்பவே அங்கே நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கு காணொலி ஆதாரத்தோட நம்ம நிறைய இடத்துல போட்டுட்டோம். விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்து அவர் முன்னாடியே தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் விஜய் கண்டுக்காம நின்று பேசிக்கிட்டே இருந்தாப்புல. இந்த மாதிரி விஜய் பேசுகிறப்பவே நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே வந்துச்சு முதல்ல. அடுத்த அவதூறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் ஆளுங்கட்சியினர் உள்ள புகுந்துட்டாங்க, உள்ள புகுந்து விஜய் மேல செருப்பு வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புறானுங்க. உண்மை என்ன அப்படின்னா, அந்த கூட்டத்தில் பல பேர் செத்து விழுந்துகிட்டு இருந்தாங்க. அதை விஜய் கண்டுக்காம நின்றுட்டு இருந்தார். விஜய்க்கு தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் கூட்டத்தில் இருந்து அவங்களே செருப்பு தூக்கி விஜய் மேல வீசுறாங்க. வேற ஏதோ தூக்கி வீச முடியும்? ஏன்னா மயங்கி கிடக்கிறவனையா தூக்கி வீச முடியும் விஜய் மேல? அதனால விஜய்க்கு தெரியணும் அப்படின்றதுக்காக செருப்பு, பாட்டில் இதெல்லாம் கிடைக்கிறது, கையில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தூக்கி தூக்கி வீசுறாங்க விஜய் மேல. இவனுங்க அதை என்ன பண்றானுங்க, திமுக காரங்க உள்ள புகுந்து விஜய் மேல செருப்பு வீசினாங்களாம். ஏண்டா இப்படி பண்றீங்க டேய்? அது மாதிரி தண்ணி கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுவும் விஜய்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் செருப்பெல்லாம் வந்து வீசியிருக்காங்க. இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போ அந்த கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டம். இப்போ ஒருத்தன் செருப்பை தூக்கி இப்படி விஜய் மேலே வீசுறான் அப்படின்னா பக்கத்துலேயே எவ்வளோ விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. செருப்பை தூக்கி வீசினவனை சும்மா விட்டுருவாங்களா? அப்போ செருப்பை தூக்கி வீசினவன் அவங்கள ஒருத்தன் அப்படின்றதுனால தான், எதுக்கு வீசினான்றதும் தெரிஞ்சதுனால தான் சுற்றி இருந்தவங்களும் அமைதியாக இருந்திருக்காங்க இல்லையா? அப்படி இல்லைன்னா யார் அவன்றதை அவங்க உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. அப்போ செருப்பை தூக்கி வீசினாங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பொய்யை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் சாக்குன்னு திமுக மேலே எப்படியாவது இந்த பட்டத்தை கட்டி விட்டுறணும் இல்லையா? திமுகவை சிலுவையை சுமக்க வைக்கிறதுக்காக என்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. இதுதான் சாக்குன்னு கொஞ்சமாவது அடிப்படையாக யோசிச்சா கூட ஒவ்வொரு விஷயத்துலையும் உண்மை என்னன்றது நம்ம யோசிச்சாவே தெரிஞ்சிடும். ஆனால் யோசிக்க கூட இல்லாமல் செருப்பு வந்துருச்சு அப்படின்னு வீடியோவில் பார்த்த உடனே என்னெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. அடுத்த அவதூறு என்னன்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி உடனே வந்தார், ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்தார், அப்போ இது வந்து திட்டமிட்ட சதி அப்படின்றானுங்க. உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்போவே 7:10 அந்த மாதிரி டைம், 7:10, 20 அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ஆம்புலன்ஸ்ல கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் கொத்து கொத்தா மக்களை சேர்க்கிறப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கெல்லாம் நியூஸ் போகாதா? ஈஸியாக நியூஸ் போகும். அதுக்கு பிறகு தான் செந்தில் பாலாஜி அவர்கள், மாவட்ட நிர்வாகம், அரசு சார்பில் இருந்து யாரெல்லாம் வரணுமோ எல்லாருமே வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விஜய் பேசுகிறப்போ மின்சாரத்தை தடை பண்ணிட்டாங்க,
மின்சாரம் தடை செய்யப்பட்டுச்சு அப்படின்றாங்க. உண்மை நிலவரம் என்னன்னா, விஜய் பேசின அந்த காணொலியெல்லாம் எடுத்து பாருங்க, ஸ்பீச் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஆன்லைன்ல இருக்கு, போய் பாருங்க. விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அங்க பக்கத்துல இருந்த கடைகள் அப்புறம் தெரு விளக்குகள் இதெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. தாவேக்காவை சேர்ந்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்கெல்லாம் ரெடி பண்ணி இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, விஜய் வந்து இது பண்ணுறதுக்காக, அந்த ஃபோக்கஸ் லைட்லாம் தான் ஆஃப் ஆச்சு. எதுக்காக அப்படின்னா, அங்கே வந்து இந்த ஜென்ரேட்டர் தனி ரூம் இருக்கு இல்லையா, ஏன்னா இவங்களுக்கு பவர் சப்ளை வந்து ஜென்ரேட்டர்ல இருந்து தான் போகும். ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே போய் இவங்க உள்ளே போய் கடந்து தள்ளி விட்டு அது இதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால மட்டும்தான் அங்கே இருந்த ஃபோக்கஸ் லைட்லாம் மட்டும்தான் ஆஃப் ஆச்சே ஒழிய ஆக்சுவலாக கரண்ட் கட்டு ஆகலை. செந்தில் பாலாஜி எப்படி இவ்வளோ ஸ்பீடாக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கேட்குறானுங்க. ஆனால் எவனாவது கேட்குறானா பாருங்க, விஜய் எப்படி கரூர்ல இருந்து சென்னைக்கு இவ்வளோ ஸ்பீடாக போனார், மனசாட்சி இல்லையா இந்த ஆளுக்கு, எப்படி போனாருன்னு எவனாவது கேட்டானா பாருங்க. விஜய் இவ்வளோ ஸ்பீடா கரூர்ல இருந்து சென்னைக்கு போறப்போ செந்தில் பாலாஜி அங்க இருக்கிறவர் வர முடியாதா? ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்களால மருத்துவமனைக்கு வர முடியாத சிச்சுவேஷன், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, இல்ல வரவே முடியல அப்படின்னு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க, என்ன சொல்லியிருப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி இங்க இருக்கிறவர், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வேற, அவர் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிற நபர், அவர் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பானுங்க. ஒருவேளை இவனுங்க கேட்டால் அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா இருக்கு இல்லையா, அந்த அமராவதி ஆற்றுப்பாலம், அந்த பாலத்துல எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருந்தா, அங்கே கூட்டம் நடந்து இது மாதிரி அசம்பாவிதம் நடந்திருந்தா நிறைய பேர் ஆற்றுப்பாலத்திலிருந்து ஆற்றுக்குள்ள விழுந்து இறந்து போயிருப்பாங்க. ஒருவேளை இப்படி ஒன்று நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பானுங்க, நீங்கள் ஏன் எங்களுக்கு இங்கே கொடுத்தீங்க, வேற எங்கேயாவது கொடுத்துருக்கலாம்ல, நிறைய பேர் உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படின்னு இருப்பானுங்க. முதலமைச்சர் ஒருவேளை அவரால் வர முடியல, அவருக்கு வேற ஏதாவது வேலை இருந்ததின் காரணமா இல்லை டயர்டாக இருந்ததின் காரணமா ஏதாவது வர முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவனுங்க என்ன பண்ணியிருப்பானுங்க, வெளிநாட்டுக்கு போய் முதலீடு இருக்கிறதுக்காக மட்டும் போக முடிஞ்சது, ஆனால் கரூருக்கு வர முடியல பாருங்க அப்படின்னு இருப்பானுங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் வர முடியலன்னா என்ன சொல்லியிருப்பானுங்க, இவ்வளோ பேர் இறந்து கிடக்குறாங்க, திருச்சியில இருந்துட்டு அவரால் இங்கே கூட வர முடியல பாருங்க அப்படின்னு இருப்பானுங்க. எந்த விதிகளுக்கும் இவனுங்க வந்து கட்டுப்படவே மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அனுமதி தரல அப்படின்னா என்ன சொல்லியிருப்பானுங்க, எங்களை பார்த்து பயம் அப்படின்னு இருப்பானுங்க. அனுமதி கொடுத்து நிபந்தனைகளோட கொடுத்தா அப்பவும் பயம்ன்றானுங்க. ஏதாவது ஒரு நிபந்தனையை ஃபாலோ பண்ணானுங்களா? அந்த ஒரே ஒரு நிபந்தனை, 25 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது விஜய் அப்படின்ற நிபந்தனையை தவிர்த்து ஏதாவது ஒரு நிபந்தனையை அவனுங்க ஃபாலோ பண்ணானுங்களா? தாவேக்காவுடைய வழக்கறிஞர் இன்னைக்கு சொல்றாப்லங்க, விஜய் அவர்கள் எல்லா நிபந்தனையுமே தெளிவாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாருன்னு சொல்லிட்டு போறார். எந்த நிபந்தனையுமே ஃபாலோ பண்ணலை, வேணும்னே லேட் ஆகி 6 மணி நேரம் 7 மணி நேரம்னு லேட் ஆகி இவனுங்களுக்கும் அறிவு இருக்கா பாருங்க, இந்த அணில் குட்டிகளுக்கும். ஏண்டா ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னாலே பெர்ஃபெக்ட் டைமுக்கு போகணும்டா, கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து எல்லாம் இவ்வளோ பிரச்சனை ஆகும். ஒரு வேலைக்கு போகிறதுக்கே நமக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இருக்கிறப்போ தமிழ்நாட்டை ஆளணும்னு ஒருத்தன் வந்து கேட்குறான். மக்கள்கிட்ட பேசுறது அப்படின்றது, அவனுடைய கருத்துக்களையும் அவனுடைய செயல் திட்டங்களையும் அவன் வந்து பேசணும் அப்படின்றது அதுவே ஒரு இன்டர்வியூ மாதிரி தான். அவன் இஷ்டத்துக்கு ஒரு நேரத்தை சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவன் வரான் அப்படின்றப்போ நீங்கள் எல்லாம் கேள்வி எழுப்பணுமா வேண்டாமா? நீங்கள் தானடா அவன்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்கணும்னு சொல்லி பேசுறீங்க, அப்போ நீங்கள் தானடா ஆளாக கேள்வி எழுப்பணும். ஒருத்தங்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னா அவன் அதுக்கு தகுதியானவனா இல்லையான்றதை பார்க்கணுமா இல்லையா? அவன் என்ன வேணா பண்ணுவான், என்ன அட்டூழியா வேணா பண்ணுவான், அவன் எத்தனை மணிக்கு வேணா வருவான், எப்படி வேணா இருப்பான், அவனை வந்து மறுபடி தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டே இருக்கணும்னா யாரா நீங்கள் எல்லாம்? பகுத்தறிவு ஏதாவது இருக்கா? சுயமரியாதைன்னு ஏதாவது இருக்காடா உங்களுக்குலாம்? நீங்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் உண்மையிலே பிறந்து வளர்ந்தீங்களாடா? நார்த் இந்தியாவில் தான் சுயமரியாதை இல்லாமல் அறிவு இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு அந்த இது இன்னும் போய் சேரலை. அவனுங்களுக்கு நம்ம தந்தை பெரியார் மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் அங்கே இல்லாததுனால அவனுங்களுக்கு இந்த விழிப்புணர்வுலாம் இல்லாமல் அவனுங்க வந்து அடிமையாட்டு கிடக்கிறானுங்க, கொத்தடிமையாக திரியிறானுங்க, இப்படிலாம் இருக்கிறானுங்க. நமக்கு தான் பெரியார், அண்ணா, கலைஞர் அவங்க இவங்கன்னு சொல்லி வந்து சுயமரியாதையெல்லாம் ஊட்டி வளர்த்து வச்சிருக்காங்களே, நீங்கள் எல்லாம் ஏன்டா இப்படி இருக்கீங்க தற்குறியாட்டம்? உங்களுடைய இந்த அறியாமையையும் உங்களுடைய இந்த அதீத அன்பின் காரணமாக நீங்கள் பண்ணக்கூடிய சேட்டைகளையும் தாண்டா அவன் வந்து ஒரு முதலீடாக வச்சு உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த மாதிரி அதீதமான சினிமா வெறியெல்லாம் என்னைக்குமே ஆபத்தானது. இந்த மாதிரி உயிரெல்லாம் கொல்லுண்டா. நீங்கள் இன்னும் திருந்த மாட்டேங்கிறீங்க, இன்னும் திருந்தாமல் இருப்பீங்கன்னா இன்னும் பல பேருடைய உயிர் போகும். நாங்கள்லாம் தொண்டை தண்ணி வத்த பேசிக்கிட்டே இருக்கோம். எதுக்குடா பேசுகிறோம்? ஏன்னா எங்களை சுற்றி தானடா நீங்களும் இருக்கீங்க. இன்னைக்கு அந்த வீடுகளில் நடந்தது நாளைக்கு என் பக்கத்துலேயும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து விஜயை பார்க்கறதுக்கெல்லாம் இப்படி புண்டிக்கிட்டு ஓட மாட்டேன். ஆனால் என் சொந்தத்தில் யாராவது இந்த மாதிரிலாம் ஓடி போய் ஏதாவது ஆச்சுனாலும் நான் கஷ்டப்படுவேன் தானே. ஆனால் என்னை நெருங்கின சொந்தக்காரங்க, என்னை நெருங்கினவங்க, இவங்கெல்லாம் விஜய் ரசிகர்களாக இருக்காங்க தானே. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் எனக்கு வருத்தமாக தானே இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குமே அப்படி தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு கரூரில் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, 41 பேர் இறந்துருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்க. நமக்கே தூக்கம் வர மாட்டேங்குது, நமக்கே வந்து இது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ரிப்பீட்டடா. அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய ட்ராமாவாக இருக்கும் இதெல்லாம். 1 வயசு குழந்தை, 1 வயசு 1.5 வயசு குழந்தையெல்லாம் மண்ணுக்குள்ளே புதைச்சி அந்த அப்பா அழுன்னு அழுறார்.
எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் எதுக்குடா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்களெல்லாம் நம்ம பார்த்துடக்கூடாது, இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். பேசுகிறவங்களெல்லாம் வந்து கடிச்சு வைக்கிறீங்களே, உங்களுக்குலாம் மண்டையில் ஏதாவது அறிவு இருக்கடா? நாங்களாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது புரியுதாடா? அரசியல் இதெல்லாம் தாண்டி மனுஷனா வந்து ஒரு சம்பவம் நடக்கிறத பார்க்குறப்போ வருத்தமாக தான்டா இருக்கும். ஒருத்தன் ரத்தம் சிந்தினாலோ, ஒருத்தனுக்கு அடிபட்டாலோ, ஒருத்தன் செத்தாலோ வருத்தமாக தான்டா இருக்கும் யாராக இருந்தாலுமே. அந்த வருத்தத்தை ஏன்டா கொடுக்குறீங்க? நீங்கள் ஒழுங்காக இருந்தாவே இங்கே நிறைய விஷயங்கள் நடக்காது. நீங்கள் எதுக்கடா இந்த மாதிரி வெறி பிடிச்சி போய் காலங்காத்தலையே முந்தா நாள் ராத்திரி, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி இதெல்லாம் வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தளபதிக்கு முந்தா நாளே வந்து கிடக்குறாங்க, அதுக்கு முந்தின நாளே வந்து கிடக்குறாங்க, பாருங்க எங்களுக்கு தான் இப்படியெல்லாம் ஆர்கானிக்காக கூட்டம் கூடும், நாங்கள் காசு கொடுக்காம கூட்டம் அப்படின்னு சொல்லி 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 இந்த ரசிக வெறியை எனேபிள் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இன்னும் தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கானுங்களே ஒழிய இந்த ரசிக வெறி அப்படின்றத கம்மி பண்ணுறதுக்கான எந்த முயற்சியுமே எவனும் எடுக்க மாட்டேங்கிறான். ரசிகனா இருக்கிறதுன்றது வேற, ரசிக வெறின்றது வேற. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, புரிஞ்சு தொலைங்கடா. விஜய் நீங்க ரசிக்கிறீங்களா, ரசிச்சுட்டு போங்க. அதை பற்றி யாரும் இப்போ தலையிடலை. அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, இருந்துட்டு போங்க. அதெல்லாம் பற்றி யாரும் இப்போ கேட்கல. ஆனால் ரசிகனாக இருக்கிறது அந்த வெறி பிடிச்சி போய் தெரியாதீங்கடா. பொதுமக்களை பற்றி சிந்திங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி சிந்திங்க. நீங்கள் போய் ஒரு கடை, இந்த எத்தனை கடை உரிமையாளர்களுக்கு அந்த கடையை பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? அந்த ஏரியாவை அவங்க இது பண்ணி கடையெல்லாம் உடைக்கிறானுங்க, கூரையெல்லாம் பிச்சுட்டு போகிறானுங்க. என்னெல்லாம் பண்ணுறீங்கடா? எத்தனை பேர் இதனாலெல்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க? அந்த கடையை வந்து ஒருத்தன் கடனில் ரன் பண்ணுறவனா இருந்தான்னா எப்படி இருக்கும் அவனுக்கு? எவ்வளோ வேதனையாக இருக்கும், எவ்வளோ வெறுப்பாக இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எத்தனை பேர் உங்களாலெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? நாங்கள்லாம் இவ்வளோ தன்மையாக எடுத்து சொல்கிறோம்ல, மண்டையில் உங்களுக்கு எதுவுமே ஏறாதாடா? நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே இந்த இழப்புகள், இந்த இறந்திருக்காங்க இல்லையா, இதையெல்லாம் அவரே விரும்பி இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். அது உண்மைதான். விஜய் அவர்கள் இந்த மாதிரி இறந்து போகிறதா அவரும் விரும்பி இருக்க மாட்டார் தான். இது எதிர்பாராத விஷயம்தான். ஆனால் அவர் செஞ்ச விஷயங்கள், அவர் தன்னை நிலைநாட்டிக்கணும், நமக்கு எவ்வளோ மாசு இருக்குன்றதை காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் வேணும்னு லேட் ஆக்குனது, இந்த மாதிரி அவர் இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு, தன்னை யாருன்னு காட்டுறதுக்காக, கெத்து காட்டுறதுக்காக செஞ்ச விஷயங்கள்னால தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்றதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். ஆனால் நேற்றுக்கு கூட பாருங்கள், ராத்திரி ஆதவ் அர்ஜுனா ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வேதனையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு. ஆனா நம்ம சிஎம் அவர்கள் எவ்வளவு முதிர்ச்சியாகவும் பெருந்தன்மையோடு அவர் வந்து பேசியிருக்கார் அப்படின்றத லைட்டா பாருங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். எவ்வளோ பொறுப்போட பேசுகிறாரு பாருங்க. விஷமத்தனமான கருத்துக்களை யாருமே பேசக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மாதிரி வதந்தி பரப்புறது இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது வந்து ஒரு உயிர் போயிருச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய இழப்பு தான் நமக்கு. விஜய் அவர்களே இதெல்லாம் விரும்பி இருக்க மாட்டாருன்னு இவ்வளோ தன்மையாக சொல்கிறார். ஆனால் இவர் மேலே சேத்த வாரி இறக்கிறானுங்க இந்த தாவேக்கா தற்குறிகள். உங்கள் தலைமை பொறுப்புகளில் இருக்கிறவனுங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, எப்படியெல்லாம் வந்து இப்போ பழியை தூக்கி திமுக மேலே போடுறதுக்கு பணத்தை வாரி இறக்கிறானுங்க. சூது வாது தர்மம் அதர்மம்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க, இன்னும் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் முதலமைச்சர் எந்த அளவுக்கு பண்பா பேசுறார். இவ்வளோ அவதூறுகளை நீங்க வந்து திமுக மேல அள்ளி வீசுறப்பவும் அவர் கோவப்படாம எப்படி ரியாக்ட் பண்ணி பேசுறாருன்றத பாருங்க. இதுதான்டா ஒரு தலைவருக்கான பண்பு. இதுதான் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம். இந்த அடிப்படை குணம் ஏதாவது அந்த விஜய் கிட்ட இருக்கா? ஏன்டா இப்படி போய் இருக்கீங்க வெறி பிடிச்சி போய் ரசிக வெறியில கிறுக்கணுங்களா? சினிமாவில் அவன் அங்கெங்கிலும் பறந்து எல்லாரையும் காப்பாற்றுவான். ஆனால் வந்து நிஜத்தில் அந்த மாதிரி காப்பாற்ற முடியாது, நிஜத்தில் வரமாட்டான். எப்படி ஓடலாம் பாருங்க. சினிமாவில் தான் எல்லாம். நீங்கள் சினிமாவில் பார்த்ததை அப்படியே கனெக்ட் பண்ணி நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நடிகன் தான் படத்தில் நடிப்பான், அவ்வளவுதானே ஒழிய அவனால நிஜத்துல வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. மாதிரி சிச்சுவேஷனுக்கு தளபதி விஜய் அண்ணாக்கு ஒரு தளபதி ரசிகையா ஆறுதலா நான் இருப்பேங்க. நீங்க மட்டும் இல்லங்க, நானும் ஆறுதலா இருப்பேன். நான் மட்டும் இல்லங்க, எல்லா தளபதி ரசிகருமே இப்ப தளபதி விஜய் அண்ணாக்கு தான் ஆறுதலா இருப்பாங்க. ஒரு டைம்ல நான் கூட விஜய் அண்ணா படத்துல நடிக்கிறத விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற அரசியல் சிச்சுவேஷனும் சரி, அண்ணா அரசியலுக்கு எதுக்கு வந்தாங்கன்னு யோசிக்கும் போது கரெக்டா தாங்க வந்திருக்காங்க. தளபதி விஜய் அண்ணாக்கு என்னோட சப்போர்ட் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழகமே சப்போர்ட் பண்ற டைம் வந்துடுச்சுங்க. எங்க அண்ணன் அரசியல் இனிதாங்க பார்க்க போறீங்க. என்னோட ஓட்டு தளபதி விஜய் அண்ணாக்கு, என்னோட ஓட்டு தளபதி விஜய் அண்ணாக்கு, குடும்பத்தோட ஓட்டு தளபதி விஜய் அண்ணாக்கு, எங்க ஓட்டு விஜய் அண்ணாக்கு, உங்க ஓட்டு நாங்க விஜய் அண்ணாவை சப்போர்ட் பண்றோம். நீங்க
என்ன பேசணும்னு எழுதி அனுப்பிட்டாங்க. ஆனால் என்ன சிச்சுவேஷன் யாரும் சொல்லலை போல இருக்கு. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே தளபதி விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க, தளபதி விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஓசியில் டிக்கெட் கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த ஆண் நபர் சொல்கிறாரு பாருங்க, தளபதி வந்து படத்தை விட்டுட்டு நடிக்காமல் போயிட்டதுனால இவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினச்சேன், இப்போ நான் என்னுடைய முடிவை மாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஏண்டா இதுதான் இவங்களுடைய அறிவு. படத்தில் நடிக்கிறத நிப்பாட்டினதுனால ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்தாராம். ஓட்டு போடுறதும் படத்தில் நடிக்கிறதையும் எப்படிதான் நீங்கள் வந்து சிங்க் பண்ணுறீங்க? அரசியல்ன்றது வேற, சினிமான்றது வேறன்ற அறிவு கூட இல்லைன்னு இவங்களே ஒத்துக்கிறாங்க பாருங்க. அப்போ விஜய் இப்போ அரசியலில் இருக்காரு, இருக்கிறதுனாலயே இப்போ வந்து சைட்லேயே நான் சினிமாவை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? ஏன்டா இப்படி ரசிக வெறி பிடிச்சி போய் திரிறீங்க? புரிய மாட்டேங்குது. ஓட்டு போடுறதுக்கு விஜய் சினிமாவில் நடிக்கணும் நடிக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு ஃபேக்டரா? விஜய் என்ன அரசியல் பண்ணுறாரு, எதுக்காக நம்ம ஓட்டு போடணும், அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வாருன்றதும் உங்களுக்கு வந்து அது கணக்கு கிடையாது. அதுக்காக ஓட்டு போட மாட்டீங்க. விஜய் படத்தில் நடிக்கிறாரா இல்லையா, நடிக்கிறாருனா தான் நான் போடுவேன், இல்லைன்னா நான் போட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எல்லாம் ரசிக குஞ்சுகள்ரா. இதுதான்டா பிரச்சனை. இதுதான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த மாதிரி வெறி பிடிச்சி போய் கிறுக்கணுங்க மாதிரி யோசிக்காமல் தற்குறியாட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. கேட்டுச்சிங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடிக்கிட்டு இருக்கிறப்போ தான் தூக்கிக்கிட்டு போகிறாங்க. விழுந்து விழுந்து சாகுறவங்கள தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடிக்கிட்டு இருக்கான் அந்த ஆள். அங்கே நிற்கிறவனுங்களுக்கும் பாருங்க, விஜய் வந்து இப்படி பாடிக்கிட்டு இருக்காருன்றது அவனுங்களுக்கு டென்ஷன் ஆகலை, அவனுங்களுக்கு வந்து கோபம் வரல. இங்கே இவ்வளோ பேர் மயங்கி மயங்கி விழுந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கோபமே வரல. அவனுங்க அண்ணே பாடட்டும் அப்படின்ட்டு அந்த ரசிகை இதுலேயே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளவுதான். அடிமைகள், நம்பர் 1 கொத்தடிமைகளுங்க இவனுங்கள்லாம். இந்த கடிதத்தை பாருங்க, 26 செப்டம்பர் அன்னைக்கு எழுதப்பட்ட கடிதம். சரிங்களா? இது வந்துட்டு தாவேகாவுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் எழுதியிருக்கிற கடிதம். இது என்ன கடிதம்னா, விஜய் அவர்கள் வர்றப்போ, விஜய் அவர்கள் பேசுறப்போ மின்சாரத்தை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காப்ல. இந்த மனுவை அரசு தரப்புல இருந்து ஏற்க மறுத்துட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க மின்சாரம் துண்டிக்கப்படல, அந்த ஏரியால மின்சாரம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா இவங்களே தான் 26ஆம் தேதி மனு கொடுத்துருக்காங்க. இதே விளையாட்டுத்தனத்தை ஏற்கனவே இவனுங்களே எழுதி கொடுத்துட்டு இவங்களே வந்து வேணும்னு மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ இங்கேயும் பாருங்க, கரூர்லையும் இவங்களே தான் பண்ணியிருக்காங்க, இவங்களே தான் எழுதி கொடுத்துருக்காங்க மனு. ஆனால் வந்து மின்சாரத்தை துண்டிக்கல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இவனுங்க சொன்னதை அரசு தரப்புல இருந்து ஏற்கல. ஆனாலும் பாருங்க, மின்சாரத்தை துண்டிச்சதுனால தான் அங்கே வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களே துண்டிக்கிறதுக்கும் சொல்லுவானுங்களா? மின்சாரத்தை துண்டிச்சாலும் மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்க, இவங்களை பார்த்து பயம் அப்படின்னுவானுங்க. மின்சாரத்தை துண்டிக்காம விட்டாலும் சுத்தி எல்லா இடத்துலயும் மின்சாரம் இருக்கும். இவனுங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கு மட்டும் மின்சாரம் வராம ஆக்குற மாதிரி இவனுங்க எதையாவது செஞ்சு ஜென்ரேட்டர்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்பவும் வந்து அரசு தான் காரணம் அப்படின்னுவானுங்க. ஆனா இவனுங்க தான் எல்லா மனுவும் எழுதி கொடுத்துருப்பானுங்க. இவனுங்க சொன்னதை செஞ்சாலும் பிரச்சனை தான். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசக்கூடிய, கிறுக்குத்தனமா பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி, இது வந்து கட்சினே சொல்லக்கூடாது, இது வந்து கட்சின்னு அடையாளப்படுத்தக்கூடாது. ஒரு மாதிரி ரசிக வெறி கும்பல், ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச கும்பல். இந்த கும்பல் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. இன்னும் என்னெல்லாம் இவனுங்க பண்ணுவானுங்களோ அப்படின்றது தான் தெரியல. அதாவது தப்பு செய்கிறவன் தான் செஞ்ச தப்பு அப்படின்னு தெரிஞ்சா அடுத்த தடவை அதை பண்ணாமல் இருக்க பார்ப்பான். ஆனால் இவனுங்க தான் அதை உணர மாட்டேங்கிறானுங்களே. வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு இந்த இடத்துலையும் போடுறானுங்கன்னா இவனுங்க எப்படி இவனுங்க தப்பை உணர்ந்திருக்கானுங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. மீண்டும் மீண்டும் இவனுங்க எங்கேயாவது பிரச்சாரம் கூட்டம் அது இதுன்னு போட்டானுங்கன்னா மீண்டும் மீண்டும் நிறைய உயிரிழப்புகள் நேரிடும். கண்டிப்பா இன்னும் நிறைய பிரச்சனைகள் வருங்க. இந்த கும்பல் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து திருந்துற மாதிரியே தெரியல. உலகத்திலே விஜயை தவிர வேற எல்லாருமே கெட்டவங்க, யாருமே நல்லவங்க கிடையாது, விஜய் ஒருத்தன் தான் நல்லவன் சொல்லி நினைக்கிறானுங்கன்னா இவனுங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவானுங்க. சினிமாவில் பார்த்து விஜய் நல்லவன், விஜய் ஒருத்தன் தான் நல்லவன்ற ஒரு முடிவுக்கு இப்போ வந்துட்டானுங்க. அரசியல்வாதிகள் வேற யாருமே நல்லவங்க கிடையாது, வேற எந்த கட்சியுமே நல்ல கட்சி கிடையாது. தாவேகா மட்டும்தான் நல்ல கட்சி. தாவேகான்ற கட்சி வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஆரோக்கியமான அரசியல் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இவனுங்க வந்ததுலேருந்து 1008 பிரச்சனைங்க. மாநாடு போடுவானுங்க, 400 பேர் 500 பேர் மயங்கி விழுறாங்க, அதில் 4-5 பேர் செத்து போயிடுறாங்க. அங்கேருந்து ட்ரெயினில் வரான், ட்ரெயினில் இருந்தே குதிக்கிறான், செத்து போகிறான். பைக்கில் வரானுங்க, பைக்கில் சென்னையில் வச்சே கீழே விழுந்து சாகுறான். ஒருத்தன் போஸ்ட்டில் ஏறி மின்சாரம் தாக்கி சாகுறான். இப்படி வந்து வரிசையாக உயிரிழப்புகள் இதெல்லாம் நேர்ந்துக்கிட்டே இருக்குது. இவனுங்க இன்னும் இவனுங்களுடைய தப்பை உணராமல் செயல்பட்டானுங்கன்னா இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ அப்படின்றதான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேதனையோடு இந்த வார்த்தையை நம்ம பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.